இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 8th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. ரெக்கார்ட் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரியலைஸ் த ஃபாலோயிங் அன்ரெக்கார்டட் அசட்ஸ் அண்ட் liabilities in the books of the பரஸ் அண்ட் பிரியா. இப்போ வந்து அன்ரெக்கார்டட் அசட்ஸும் இருக்குது, அதே மாதிரி liabilitiesம் இருக்குது. இதில் வந்து 1 by 1 படிக்கிறோம் பாருங்க. There was an old furniture in the firm which had been written off completely. அதாவது ஒரு ஓல்டு ஃபர்னிச்சரை வந்து நாம் வந்து அதை கணக்குலேருந்து எடுத்தாச்சு, ரைட் ஆஃப் பண்ணியாச்சு இந்த புக்ஸு. திஸ் வாஸ் சோல்டு ஃபார் ருபீஸ் 3000. அந்த ஃபர்னிச்சரை ஓல்டு ஃபர்னிச்சரை விற்று பணமாக்கியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுனா 3000. அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பணம் வருதுனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது 2வது கொஸ்டின் படிக்கிற பாருங்க. ஆஸ் இஸ் an old customer who amount for rupees 1000 was write off as bad in the previous year, but 60% of the amount. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் இஸ் an old customer, அவர் என்ன பண்ணியிருக்காரு, whose account where rupees 1000 was write off. அதாவது பேட் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம 1000 ரூபா வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். எப்போனா ப்ரீவியஸ் இயரில் ரைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு, போன வருஷம் நம்ம ரைட் ஆஃப் பண்ண அந்த 1000 ரூபாயில் 60% அமௌண்ட்டை வந்து கொண்டு வந்து கட்டிட்டாரு. இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் பணம் வந்திருக்கு, அவ்வளோதான். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 1000 ரூபாயில் 60% சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு, 600. அதான் அந்த 600 போட்டாச்சு. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 600, அதே மாதிரி டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்ல 600. அடுத்தது படிக்கிறோம் பாருங்க. 3வது, பரஸ் agreed to take over the firm goodwill not record in the books of the firm at a valuation of rupees. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காருன்னா 30,000. குட்வில்ல வந்து அவரே டேக் ஓவர் பண்ணிட்டாரு. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாருன்னா வந்து அவர் ஒரு பார்ட்னர், அதனால வந்து 30,000 ருபீஸ் அவர் வந்து அசட்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அசட்ஸ் எடுத்தாவே பார்ட்னர்ஸை வந்து எடுத்த பார்ட்னரை டெபிட் பண்ணிடுங்க. அப்போ பரஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 30,000. இதுக்கு அடுத்தது 4வது, there was an old typewriter which had been write off completely from the books. It was estimated to realize rupees 400. It was taken away by Priya at an estimated price less 25%. அதாவது ஓல்டு டைப்ரைட்டரை வந்து நம்ம கண்டம் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து அது மூலமாக வந்து நம்ம எவ்வளோ ரியலைஸ் பண்ண போகிறோம்னா 400 ரியலைஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இட் வாஸ் டேக்கன் அவே பை யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரியா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது 400 ரூபா மதிப்புள்ள அந்த ஓல்டு டைப்ரைட்டரை யார் எடுத்துக்கிட்டா, பிரியா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அசட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பிரியா கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் தான் போட போகிறோம். அட் எவ்வளோ குறைச்சலாக எடுத்திருக்காங்கன்னா 25%. அப்போ 400ல் 25% சொல்லி பார்க்கும்போது இந்த கால்குலேஷன் போட்டுருங்க பாருங்க. 400ல் 25% சொல்லி பார்க்கும்போது 100 ருபீஸ். அப்போ 400ல் 100 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 300. அப்போ பிரியா கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 300. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது 5வது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 8வது சம்மில் 5வது டிரான்சாக்ஷன் படிக்கிற பாருங்க. There were 100 shares of rupees 10 each in Star Limited acquired at a cost of rupees 2,000 which had been write off completely. அதாவது 100 ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை 10 ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது 1000 ரூபா வரும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுக்கிறேன். There were 100 shares of rupees 10 each in Star Limited acquired in a cost of rupees 2,000 which had been write off completely from the books. These shares are valued at rupees 6 each and divided among the partner in their profit sharing ratio. அதாவது அதை வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணியாச்சு. 100 மதிப்புள்ள ஷேர்ஸு, ஒரு ஷேரோட 100 ஷேர்ஸு, ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளோன்னா 10 ரூபா. அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா.
ஆனால் வந்து நாம் வந்து அந்த ஸ்டார் லிமிடெட் அட் காஸ்ட் ஆஃப் ₹2000 விச் had been ரைட் ஆஃப் கம்ப்ளீட்லி, அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். These shares were valued at ₹6 each. இப்போ பொறுத்த வரைக்கும் அதை வேல்யூ பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதுன்னா ₹6 சொல்லி கிடைக்குது. அப்போ 100 ஷேர்ஸ் ₹6 சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 600 கிடைக்குது. இந்த 600 ரெண்டு பார்ட்னருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக பிரித்து எடுத்திருக்காங்க. அப்போ ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதாவது ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் பார்க்கும்போது கொடுக்கல, நமக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கலன்னா நாம் வந்து ஈக்குவலாக தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு பார்ட்னரும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 300. இப்போ வந்து நாம் வந்து இன்னொரு கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா அசட்ஸ் தான். அப்போ அசட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்னருமே பிரித்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அப்போ என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பெரஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிரியா கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், டு ரியலைசேஷன் அக்கௌண்ட், இதான் என்ட்ரிஸ் இங்கே போட்டிருக்கேன். அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டு டெபிட் வருது. அதாவது பெரஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட் வந்து 300, அதே மாதிரி பிரியா கேபிட்டல் அக்கௌண்ட்டு 300, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் 600. இப்போ வந்து நம்ம முடிச்சிருக்கிறது வந்து 8வது சம் முடிச்சிருக்கோம்.